தவா எக் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுக்கோங்க. இப்போ வெந்தாச்சு. இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி எக் கட்டர் எடுத்துக்கோங்க. நடுவில் முட்டையை வைங்க. இப்போ க்ளோஸ் பண்ண வேண்டியதான். ஸ்லைஸாக வரும். நீங்கள் கத்தியில் பண்ணால் ஷேப் ஒழுங்காக வராது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லோவாக பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ தனியாக எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி இன்னொரு முட்டையும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்தாச்சு. இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு மசாலா பண்ணலாம். மசாலாவுக்கு புளி தண்ணி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள். புளி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும் மசாலா, அப்போ தான் ஒட்டும். இல்லைன்னா மேலே கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தவா எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தவாவில் கொதி ஏறட்டும். இப்போ ஒன்று ஒன்றா போட வேண்டியது தான். நல்லா சூடு ஏறியாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போடலாம். ஒரு பீஸாக வைங்க. கேப் விட்டு வைங்க, அப்போ திருப்பி போட வசதியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போடுங்க. இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும். மெதுவாக போடுங்க, ஒட்டிட்டு வரணும். 2 பக்கம் ஈவனாக குக் ஆகட்டும். சூப்பரான காயின் எக் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபி எப்படி சொல்ல போட்டிருக்கேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.